பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்போம், தீமையான காரியங்களை விதைத்தால் தீமையான காரியங்களை விதைப்போம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வேத புத்தகத்தை பார்த்திங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போமானால், யாக்கோபு தன்னுடைய தகப்பனாக இருக்கிற ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டான். அந்த ஈசாக்கு வயது முதிர்ந்து போயிருக்கிறார், கண் பார்வை அவருக்கு இல்லை. ஆனால் நியாயமாக ஆஸ்வதிக்கப்பட வேண்டியவன் தன்னுடைய அண்ணன் ஏசா. ஆனால் அந்த ஏசாவின் வஸ்திரத்தெல்லாம் இவன் போட்டு, தன்னுடைய தகப்பனுக்கு கண் பார்வை தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி ஏசாவுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு சுதந்திரித்து கொண்டார். பின்னாட்களில் பாருங்கள், இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். அந்த மாமனார் வீட்டுக்கு போகும்போது அங்கே அவன் ஆடுகளை மேய்க்கிறான். அங்கே ராகேலை பார்க்கிறான். அந்த ராகேல் மேலே அவன் என்ன செய்ய ஆசைப்படுகிறான். அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மாமனார்கிட்ட கேட்குறான். அதற்காக வேலை செய்கிறான், ஆடுகளை மேய்க்கிறான். ஆனால் அந்த திருமண நாள் வரும்போது இந்த யாக்கோபுடைய மாமனார் ராகேலை கொடுக்காம அவருடைய சகோதரி லேயாளை திருமணம் பண்ணி கொடுத்தான். அங்கே ஏமாற்றப்பட்டான். தெய்வ பிள்ளைகளே, இந்த யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினது போல அவன் அங்கே ஏமாற்றப்பட்டான். அப்போது இந்த யாக்கோபு ஏமாற்றம் என்கிறதை விதைத்தான். அவன் வாழ்க்கையில் அதை அறுவடை செய்தான். அதுபோல் அவனுடைய பிள்ளைகள் யோசேப்பை எகிப்துக்கு அடிமை விற்று போட்டுட்டு வயது முதிர்ந்த காலத்தில் யோசேப்பு மரித்து போனான் என்று போய் சொன்னார்கள், ஏமாற்றினார்கள். கடைசி வரைக்கும் இந்த யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பு மரித்து போனான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஏமாற்றம். அல்லேலூயா. அப்போ இந்த ஏமாற்றுதல் என்கிற அந்த காரியம் அந்த யாக்கோபுக்குள்ளே இருந்தபடினால், அதை விதைத்தபடினால் பின்னாட்களில் அதே அவன் டபுள் மடங்கு அறுவடை செய்தான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எதை விதைப்போமோ அதையே அறுப்போம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், தேவ